அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு. வந்து சேரனுக்கு கல்யாணம் நடக்காது, இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் கார்த்திகாவோட தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கார்த்திகா இப்போ வீட்டை விட்டு வருவாங்களா, வீட்டுக்கு தெரியாமல் திட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அது நடக்கலை அப்படிங்கிறதான். ஆனால் நிலா வந்து பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ப வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சேரன் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. ஃபீல் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து சமாதானமாக சரி நம்ம நீ எப்போ ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நிலாட சொல்கிறாரு. அது பயங்கர எமோஷ்னலாக டச் ஆகிடுச்சு. நிஜமாகவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே போராடுறாங்க கார்த்திகா, அவங்க அம்மா கிட்ட போராடுறாங்க. அவங்க அப்பா வந்தால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தப்பான முடிவு எடுத்துருவேன் நான் நீ போனேன்னா அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட சேரன் வந்து இது கல்யாணம் நடக்காது, வீட்டில் அப்பாவும் நடேசனும் இல்லை பார்த்தீங்களா. அதனால் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாண்டியன், நம்மளோட சோழன் எல்லாருமே வந்துட்டு நிலாவுக்கு ஆறுதலாக தான் சொல்கிறாங்க. நிலா வந்து உண்மையாகவே வந்து பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம தானே அவங்கள வற்புறுத்தி கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஆயிடுச்சே, நீ கார்த்திகாவை வந்து நம்பி நம்ம இப்படி மோசம் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. அவ்வளோ உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடு வந்து நல்லா அதாவது எமோஷ்னலாகவே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான். பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படிங்கிறத. இப்போ கல்யாண தாலியை கொண்டு வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. ஐயர் வந்து சேரன்ட்ட தான் கொடுப்பாரு. அது வந்து கையில் வாங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ மன வலியாக இருந்ததுங்க. அது அவர் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு, வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எனக்கு பழகி போச்சு, அதனால் நம்ம இதை பெருசாக எடுத்துக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சேரன் வந்து சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அண்ணன் இவ்வளோ கேஷுவலாக வந்து எடுத்துக்கிறாரே, இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்காமல் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. அவருக்கும் மனசில் கஷ்டம் இருக்குது. ஆனால் அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் இருக்கார் நம்மளோட சேரன். வீட்டுக்கு மூத்தவராக பிறந்துட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணால் அது கஷ்டமாக இருக்கும்ல, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. நிஜமாகவே யதார்த்தமாக இருக்குங்க. ஐயனார் துணை நிஜமாகவே டச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஹார்ட்டை டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். அவ்வளோ எனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.